ஒரு காலகட்டத்தில மவுண்ட் ரோட்ல இந்த ஈரானி ஷாப்ஸ்ம்பாங்க. ஈரானி டீ ஷாப்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அது எல்லாமே இந்த பார்சி இன மக்களால் தான் வச்சிருந்தாங்க. பார்சி இனத்துக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. அவங்களும் பொருள் சேர்ப்பதில்ல. டாட்டாலாம் பார்சியை சார்ந்தவர் தான். இப்படி தமிழே வராத ஒரு ஆங்கிலோ இந்திய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் 2005ல் நடிகை அறிமுகமாகறாங்க. பச்சைக்கிளி, முத்துச்சரம், விஸ்வரூபம், வடசென்னை இது போன்ற படங்களில் கதாநாயகியாக மாறுறாங்க. நடிகை அது கூட பெரிய விஷயம் இல்லை. அவங்க பேசிக்கலி சிங்கர் இந்த லேடி. அவங்க ஒரு லோக்கலாக ஒரு பாட்டு பாடுறாங்க. பூவும் சொல்கிறியா மாமா, பூவும் சொல்கிறியா மாமான்னு இந்த புஷ்பாங்கிற படத்தில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை அழகாக பாடக்கூடிய ஒரு பெண் இதே ஆங்கிலோ இந்திய சமூகத்திலேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்கிறது தான் இந்த கலாச்சார மாற்றம் எந்த அளவுக்கு நமக்கு மாறி இருக்குது. அந்த ஆங்கிலோ இந்தியன் இனம் என்பது பொது நீரோட்டத்தில் எப்படி முழுமையாக கலந்துருக்குங்கிறது ஆண்ட்ரியாவுடைய பாடல் தான். அந்த சமந்தாவோட அம்மா ஆங்கிலோ இந்தியன். சமந்தாவுடைய தாய் மாமன் நான் வேலை செய்கிற காலகட்டத்தில் சவுதி ஏர்லைன்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்படி அவங்க இனம் அப்படியே மாறிட்டுருக்கு. இந்தியாவின் பிணை கைதிகள்ங்கிற புத்தகம். திஸ் இஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஆன் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி இன் தமிழ். இதற்கு முன்னாடி ஏதாவது கட்டுரைகளாக வந்திருக்கலாம். இப்போ விட்டல் ராவ் மாரி உள்ளவங்க ஆங்கிலோ இந்தியன் பேக்ரவுண்டை வச்சு நிலநடுக்கோடுன்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கார். இது மாதிரி சில விஷயங்கள் வரும். நம்ம பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காங்கல்ல வழக்கறிஞர் சுமதி, அவங்களுக்கு இந்த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது. இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் இந்த சொசைட்டியை புரிஞ்சிருக்காங்க. ஹெர்பர்ட் ஸ்டார்க் இந்த புத்தகம் சொன்ன பாருங்க, அவர் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கார். வாஸ்கோடகமா இறங்கினத்துலேருந்து 1857 சிப்பாய் மியூட்டினி வருது இல்லையா, சிப்பாய் கழகம் வரையில் உள்ள பீரியடை அவர் கவர் பண்ணியிருக்கார். 1926 இந்த புத்தகம் வந்திருக்கு. ஆனால் இவர் அந்த காலகட்டங்கிறது ஏறக்குறைய அந்த பீரியடை கவர் பண்ணி எழுதியிருக்காரு. பக்கா டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு அரசு ஆணை, அந்த அரசு ஆணைக்கு பிறகு வந்த இது 1833 வந்த சார்ட்டர் ரினியூவலில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது, அப்போ இங்கிலீஷ்காரங்க எப்படி பார்த்தாங்க, இங்கிலீஷ் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, எந்த அளவுக்கு அதை இவங்களை கைவிட்டுட்டாங்க, எல்லா தகவலும் இதில் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 புத்தகங்கள் இருக்குது. அதற்கு பிறகு வந்த புத்தகங்கள் அதெல்லாம் ஆங்கிலோ இண்டியன் சொசைட்டியை பற்றி பேசுகிற புத்தகங்களாக இருக்குது. அதெல்லாம் தமிழில் வந்தால் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி அது. அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிய கலாச்சாரங்களை பதிவு செய்ய வேண்டியது ஒரு மொழிக்கு மிக மிக முக்கியமான அதே போல் இது மாத்திரம் இல்லை, இன்னும் சில எனக்கு ஐடியாஸ் இருக்குது. பார்சி கம்யூனிட்டி, மெட்ராஸில் இருக்கிற பார்சிகளுடைய இடம் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ விரல் விட்டு எண்ணலாம், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு காலகட்டத்தில் மவுண்ட் ரோட்டில் இந்த ஈரானி ஷாப்ஸ்ம்பாங்க. ஈரானி டீ ஷாப்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது எல்லாமே இந்த பார்சி இன மக்களால் தான் வச்சுருந்தாங்க. பார்சி இனத்துக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. அவங்களும் பொருள் சேர்ப்பதில்லை. டாட்டாலாம் பார்சியை சார்ந்தவர் தான். இப்போ ஒரு மிகப்பெரிய பிரபல வழக்கறிஞர், 1000 கோடி சொத்து உள்ளவர். அவர் மகன் என்ன சொல்லிட்டாரு, உங்கள் சொத்துக்களை நீங்களே வச்சுங்க, எனக்கு தேவையில்லை, நீங்கள் அதை சேரிட்டிக்கு யூஸ் பண்ணிங்க, கொண்டுங்க. 1000 கோடி சொத்தை ஒரு மகன் நிராகினா ஒரு பிரபல வழக்கறிஞர் இந்தியாவில். பார்சி இனத்தவங்க இறந்த பிறகு அந்த உடலை கூட கழுகுகளுக்கு தான் போடுறாங்க. எரி விட்டுறதோ புதைக்கிறதோ கிடையாது, கழுகுகளுக்கு தான் போடுறாங்க. இப்படி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இன்னொரு கம்யூனிட்டி மெட்ராஸில் போரா முஸ்லீம்ஸ்னு இருக்காங்க. இந்த போரா முஸ்லீம்ஸு இங்கே இருக்கிற சுன்னி முஸ்லீம்ஸோ ஷியா முஸ்லீம்ஸோலேருந்து மாறுபட்டவர்கள். அவங்க இவங்களோட சேர்றது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஆடை இருக்குது. நம்ம ரஷ்யாவில் போடுற மாதிரி எல்லா சின்ன குழந்தைகள்லேருந்து 80 வயசு பெண்கள் வரையில் ஒரு கவுன் மாதிரி போடுறாங்க. மேலே மார்பை ஒட்டி ஒரு டிசைன் இருக்கும். அதே டிசைன் அவங்க கீழே ஃப்ராக்கில் கீழே வரும். இவங்களுக்கு தனி மாஸ்க் இருக்குது. இப்போ இந்த போரா முஸ்லீம் கம்யூனிட்டியை பற்றி எங்கே தேடினாலும் நமக்கு பதிவு இல்லை. ஏதாவது கதை எழுதியிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருக்கிற சென்னையில் இப்படி பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கவனித்தேன். தஞ்சாவூர் குஜராத்தி பிராமின்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருந்திருக்காங்க. பெரிய ரிச் கம்யூனிட்டியாக இருந்திருக்கு. நம்ம மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சிவன் கோயில் இருக்குது பாருங்கள், அந்த சிவன் கோயிலை ஒட்டி இருக்கிற 3 அக்ரஹாரத்துலேயும் அவங்க தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த விஜிபி இருக்கிற பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் அந்த இடம் அவங்க கையில் தான் இருந்திருக்கு. மேத்தா நகருங்கிறது அந்த தஞ்சாவூர் குஜராத்தி பிராமணர்களுக்கு சொந்தமான இடமா இருந்திருக்கு. சாம்பசிவ மேத்தான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு.
அந்த நிலப்பகுதி முழுவதும் அவருக்கு சொந்தமானதா இருந்திருக்கு. இதே போல ஒவ்வொரு கம்யூனிட்டியும் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் நெறைய இருக்கு. இதை பற்றிய பதிவுகள் அ அவசியம் தமிழுக்கு தேவை. நெறைய ஆய்வாளர்கள் அத பத்தி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய நினைவு. இப்ப முக்கியமா நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஒரு சோஷியபிள் கம்யூனிட்டி. அவங்களுக்கு எந்த இன்ஹிபிஷனும் இல்ல. ஓப்பன் மைண்டட் பீப்பிளா இருக்காங்க. எனக்கு ஒரு பாஸ் ஒருத்தர் இருந்தாரு, பருவான்னு சொல்லிட்டு. அசாம்காரர். அவரு கமிஷனரா இருந்தாரு. அவர்ட்ட ஒரு முறை கேட்டேன். இப்போ நெறைய சர்வீஸ் செக்டார் முழுக்களும் இந்த அசாமீஸு, மேகாலயா, மிசோராம் இது மாரி இடங்கள்லேருந்து இங்க சென்னையில வந்து வேலை செய்றாங்களே, இவ்வளவு தொலைவு வர்றாங்களே, அவங்க ஏன் இங்க வர்றாங்க? அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு எப்படி சாத்தியமாவுது? அப்படி யுவர் கசின்ஸ் ஆர் ஆல் அரவுண்ட். அப்போ ஃப்ளைட்டில போனோம்னா ஏர் ஹோஸ்டஸா இருக்காங்க. ஹோட்டல்ஸ்க்கு போனோம்னா அங்க ஒர்க் பண்றாங்க. இது மாரி எல்லா இடங்கள்லயும் சர்வீஸ் செக்டார் முழுக்களும் அவங்க இருக்காங்களே, அதுக்கு அடிப்படை காரணம் என்னான்னு கேட்டேன். அப்போ அவரு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருந்தது. எங்க மாநிலத்தில அல்லது எங்க பிரதேசத்தில முழுக்க முழுக்க ஒரு அடிப்படை ஆங்கில அறிவோட இருப்பாங்க. ஸ்போக்கன் லாங்குவேஜ் நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் நெறைய கிறிஸ்டியன் மிஷனரீஸு அங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன ஸ்டார்ட் பண்ணாங்க. 2வது அடிப்படையில நாங்க சோஷியபிள் பீப்பிள். எல்லாரோடையும் இலகுவா பழகுவோம். எந்த இன்ஹிபிஷனும் இருக்காதுன்னாங்க. சொல்லிட்டு அது ஒண்ணு சொன்னாரு. நான் இந்த ஊர்ல வித்தியாசமா பார்க்கறது என்னன்னா, ஒரு பஸ்ஸில ஏஜ்டு லேடி ஒரு 80 வயசு லேடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. பக்கத்து சீட்டு வேக்கன்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க உட்காரலான்ட்டு போனா, அந்த லேடி ரொம்ப என்ன அருவருப்பா பார்த்தாங்க. ஒரு லேடிக்கு பக்கத்தில வந்து உட்காரானேன்னு நினைக்கிறாங்க. எங்க ஏரியால அப்படி கிடையாது. ஒரு சின்ன டீனேஜ் கேர்ள் உட்கார்ந்தா கூட பக்கத்தில ஒரு பாய் போய் உட்கார்ந்தா தவறா எடுக்க மாட்டாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்படிதான் இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு இன்ஹிபிஷனே இல்லாத ஒரு சொசைட்டியா இருக்காங்க. அதனால தான் அவங்க தனி தீவாவே இருந்து இருந்து வந்தாங்க. 2000க்கு பிறகு அவங்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு, இன்னைக்கு பொது நீரோட்டத்தில அவங்க கலந்துட்டாங்க. இப்ப எனக்கு ப்ரவுன்னு ஒரு சூப்பர்டென்ட் இருந்தாரு. அவரு தமிழே வராது. அவர் இறந்த பிறகு அவர் பையன் வந்து ஜாயின் பண்ணான். ப்ரவுனுடைய பையன். இவன் பேரும் ப்ரவுன் தான். இவன் அப்படியே வடசென்னை ஸ்லாங்ல பேசுறான். அந்த பேச்சு மொழி மாறிடுச்சு. சேமிப்பு பழக்கம் வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் விட மிக முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, இதுக்கு ஒரு சான்றா சொல்லணும்னா, தமிழ் நடிகை ஆண்ட்ரியா ஜெர்மையாவ தான் சொல்லணும். இப்படி தமிழே வராத ஒரு ஆங்கிலோ இந்திய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் 2005ல நடிகை அறிமுகமாகுறாங்க. பச்சைக்கிளி, முத்துச்சரம், விஸ்வரூபம், வடசென்னை இது போன்ற படங்கள்ல கதாநாயகியா மாறுறாங்க. நடிகை அது கூட பெரிய விஷயம் இல்ல. அவங்க பேசிக்கலி அவ சிங்கர் அந்த லேடி. அவங்க ஒரு லோக்கலா ஒரு பாட்டு பாடுறாங்க. "ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு" இந்த புஷ்பாங்கிற படத்தில சொல்றாங்க. அந்த அளவுக்கு அத அழகா பாடக்கூடிய ஒரு பெண் இதே ஆங்கிலோ இந்திய சமூகத்திலேருந்து இன்னைக்கு வந்திருக்காங்கிறது தான் இந்த கலாச்சார மாற்றம் எந்த அளவுக்கு நமக்கு மாறியிருக்கு. அந்த ஆங்கிலோ இந்தியன் இனம் என்பது பொது நீரோட்டத்தில எப்படி முழுமையா கலந்திருக்குங்கிறது ஆண்ட்ரியாவுடைய பாடல் தான். அந்த பாடலுக்கு நடனமாடின பொண்ணும் ஆ ஆ ஆங்கிலோ இந்திய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். அவங்க பேரு சமந்தா. அந்த சமந்தாவோட அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன். சமந்தாவுடைய தாய்மாமன் வந்து நான் வேலை செய்ற காலகட்டத்தில சவுதி ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்படி அவங்க இனம் வந்து அப்படியே மாறிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதிலிருந்து இது ஒரு வரலாற்றிலேருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பல இனக்குழுக்கள், பல மொழி பேசுகிறவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றோட ஒன்று கலந்து கொண்டே வருது. இந்த எகெயின் த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட்டுங்கிறத நான் அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இணைய காலத்தில இன்னைக்கு இங்கிருந்து கலப்பு மனங்கள் அதிகமாயிருக்கு. இங்கேருந்து அமெரிக்கா போறாங்க. ஒரு ஐயர் சமூகத்தில பிறந்த, பிராமண சமூகத்தில பிறந்த பெண் வந்து ஒரு தலித் சமூகத்தில பிறந்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இத நான் நேரடியா அனுபவத்தில பார்க்குறேன். இதுமாரி பல ஜாதிகளை சேர்ந்தவங்களுடைய கலப்பு மனம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, பொருளாதாரம், கல்வி 2 விஷயம் தான் முக்கியமா இருக்குது. ஆஃப்ரிக்கன்ஸ கல்யாணம் பண்றாங்க. ஆப்பிரிக்கர்கள நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல கூட நீங்க யோசிக்க முடியாது. இந்த வரலாறுகள், இந்த வரலாறுகளை படிப்பதும், அந்த வரலாறுகளை ஆய்வு செய்வதற்குடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு மனிதத்தை நோக்கி நம்மள நகர்த்துது. இதற்கு இணையா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் இருந்தார். அப்படி ஒரு அமைச்சர் இருந்தாரான்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி இருந்தார். எப்ப இருந்தார்னா, ராஜாஜி முதல்வரா இருக்கும்பொழுது, இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார்.
லண்டனில் போய் படித்த மருத்துவம் படிச்சுட்டு வந்தவர், திருச்சிக்காரர், பிராமண சமூகத்தை சார்ந்தவர். அவர் படித்துவிட்டு வந்த பிறகு அவர் இங்கிலீஷ் கவர்மெண்ட்டு அவரை பர்மாவில் அவரை நியமனம் செய்கிறாங்க. பர்மாவில் போய் வேலை செய்கிறார். டிஎஸ்எஸ் ராஜனை பார்ப்பதற்கு பர்மாவில் போய் பார்க்குறதுக்கு அவங்க அப்பா கிளம்பி போகிறார். பையனை போய் பார்த்துட்டு வர்றார். திருச்சி வந்த பிறகு டிஎஸ்எஸ் ராஜனுடைய அப்பாவுக்கு நினைவு தினம் வருது. அன்றைக்கி திதி கொடுக்கணும் இல்லையா பிராமணர்கள். அந்த திதி கொடுக்கறதுக்கு அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்றாங்க. அந்த சாஸ்திரிகள் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நீ கடல் கடந்து போயிட்ட, அதனால் நீ பிராமணன் இல்லை அப்படின்னு அவருக்கு திதி செய்ய வரல. இதை அவருடைய நினைவலைகள்ங்கிற ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்காரு. தமிழனுடைய முக்கியமான சுய வரலாற்று நூலில் அது ஒரு முக்கியமான நூல். ஆனால் இன்றைக்கி எல்லா சாஸ்திரிகளுடைய பையன்களும் அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் வேலை செய்வாங்க. அவங்க சந்தோஷமாக அனுப்பி வைப்பாங்க. இதுதான் இந்த கலாச்சார மாற்றம். எப்படி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி எப்படி பொது நீரோட்டத்தில் கலக்குது பாருங்கள். அதே போல் இங்கேருந்து போகிற பையன்கள் வெளிநாட்டில் இருக்கிற பெண்களை, ஐரோப்பிய பெண்களை மணந்து கொள்கிறாங்க. இப்போ பெரிய எதிர்ப்புலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில இடங்களில் இன்னும் அந்த பழமைவாதிகளாக இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி தான் ஒரு சமூக மாற்றம் கல்வியின் காரணமாகவும் பொருளாதாரம் காரணமாகவும் மாற்றம் பெற்றுக்கொண்டே வருகிறது. அதனால் இங்கே இருக்கிற ஆங்கிலோ இந்திய குடும்பங்களுக்கு அரசு கொடுத்து அவர்களை அந்த அருகி வருகிற இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும். கல்வியிலும் மற்ற பொருளாதார நிலையிலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இனம் இங்கே இருக்கும். இப்படி ஒரு இனம் இங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாளைக்கு பாட புத்தகங்களில் சரித்திரமாக மாறிடக்கூடாது. இயல்பாக அந்த இனம் இருக்க வேண்டும். இதே போலத்தான் மற்ற சின்ன மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இருக்குது பாருங்கள். மெட்ராஸ் எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்துருக்கு. ஆர்மீனியர்கள் எங்கே இருக்கா? அவன் வந்திருக்காங்க. யூதர்கள் வந்திருக்காங்க. இந்த சமூகம் எல்லாம் அப்படியே காலியாகி போயிட்டே இருக்குது. இப்போ நானும் அந்த பார்சி குடும்பத்தை பற்றி நான் தேடி பார்க்குறேன். இந்த ஈரானி டீ ஷாப்னு போய் பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. புரசவாகத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன், ஈரானி டீ ஷாப்னு போட்டிருந்தான். நம்ம ஊர் உள்ளூர் பையன் அந்த டீ ஷாப் நடத்திட்டு இருக்கார். நாங்கள் பேருக்கு ஈரானி டீ ஷாப்னு வச்சுருக்கோம் சார்னு. இதுதான் நமக்கு ஒரு இனத்தை பற்றிய வரலாறும் ஆய்வுலையும் நாட்டம் கொள்ள வேண்டுவதற்கான முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். இதில் குறிப்பாக ஒரு கேரக்டரை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபெர்னாண்டோன்னு ஒரு என்னுடைய கலீக் தான், எனக்கு சீனியர் கலீக். சுங்கத்துறையில் வேலை பார்த்தாரு. அவர் எப்படின்னா, அதாவது அரசு வேலைன்னு ஒன்று வருது பாருங்கள், அதில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பார், ரொம்ப ஜோவியலாக இருப்பார். அவரை பெரிதாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அவருடைய நேச்சரே அப்படி தான் இருக்குங்கிறதுனால அவரை போய் இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவருக்கு இந்த ஆங்கிலோ இண்டியன் காம்ப்ளெக்ஷனும் ஆங்கிலோ இண்டியனுடைய ஃப்ளேவர்னு சொல்கிறோம் பாருங்கள், அது அவரை சுற்றி அப்படியே இருக்கும். என்னென்னா, சாதாரண சில இடங்களில் யூனிஃபார்ம் போட வேண்டிய அவசியம் இல்லாத இடங்கள் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சில போஸ்டிங்ஸில் யூனிஃபார்ம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இந்த ஃபெர்னாண்டோ 24 மணி நேரமும் யூனிஃபார்மில் தான் வருவார். யூனிஃபார்மில் வர்றது அது கூட பெருசு இல்லை, ஒரு டை கட்டியிருப்பார். டைக்கும் அந்த யூனிஃபார்முக்கும் சம்மந்தமே இருக்காது. இவராக அதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அவ்வளவு இலகுவான ஆள் அவர். கல்யாண வீட்டுக்கு போனாலும் அதே யூனிஃபார்மில் தான் போவார். சாவு வீட்டுக்கு போனாலும் அதே யூனிஃபார்மில் தான் போவார். இது அவங்கள தன்னை பிரத்யேகமாக காமிச்சிக்கிற ஒரு மனப்பான்மை அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருந்துருது. இதெல்லாம் தான் இப்போ அருகி கொண்டே இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரையில் ஆங்கிலோ இந்திய குடும்பங்கள் 3 இடங்களில் அதிகமாக இருக்காங்க. ஒன்று பெரம்பூர். பெரம்பூரில் இருக்கிற அந்த தெரு பேர்களை பார்த்தாலே அது ஆங்கிலோ இந்திய வம்சாவளியினர் இருக்கிற இடம்னு தெரியும். பேலாட் ரோடுன்னு பேர். இன்னொரு தெரு பேர் பீர் சாஹிப் ஸ்ட்ரீட். அதுதான் அந்த தெருக்கு பேர். பீர் சாஹிப் ஸ்ட்ரீட். அந்த பீர் சாஹிப் ஸ்ட்ரீட்டு நாளடைவில் என்ன பண்ணிட்டு பீர் ஷாப் தெருன்னு போட்டுட்டான். இப்போ போய் பார்த்தாலும் இப்போ இந்த கடைகளில் இருக்கிற போர்டில் பீர் ஷாப் தெருன்னு போட்டுறேன். அதுமாரி பீர் ஷாப் ஸ்ட்ரீட்டு, பேலட் ஸ்ட்ரீட்டு, இது மாதிரியான தெருக்கள் அந்த அங்கே ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அந்த தேவாலயத்துக்கு பேர் லூர்து அன்னை தேவாலயம். அந்த லூர்து அன்னை தேவாலயத்தை ஒட்டி உள்ள பகுதிகள் இதெல்லாம். அங்கே தான் ஆங்கிலோ இந்திய ஃபேமிலிஸ் அதிகமாக இருந்தாங்க. இப்போ அங்கேயும் குறைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் அந்த சர்ச்சு, நான் சொல்கிற சர்ச் இருக்குது பாருங்கள், அது இந்த லூர்துங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு டவுனோட பேர். அங்கே இருந்த லேடிக்கு திருக்காட்சி கொடுத்ததாகவும் அவங்கள குணப்படுத்துகிற தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு கல்ட்டாக மாறி அதனுடைய அவங்க பேரில் தான் அந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க. இன்னமும் எனக்கு தெரிஞ்சு மாநிலத்திலே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 12 மாதம் நடக்கிற சர்ச்சு அதுதான். 8 மாதம் தமிழில் நடக்குது, 4 மாதம் இங்கிலீஷில் நடக்குது. இந்த 4 மாதம் யாருக்காக நடக்குதுன்னா இந்த ஆங்கிலோ இண்டியன் பீப்புளுக்காக தான் நடக்குது. அங்கே ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப்பு நம்ம
இது இருக்கு இல்லையா? சாந்தோம். சாந்தோம்ல இருக்காங்க. 3வது ரொம்ப அப்படியே ஒரு கன்சர்வேட்டிவ் ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிஸ் இருக்கிற இடம்னு பார்த்தா, நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் மேல ஏறுறோம் பாருங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நெறைய வீடுகள் இருக்கும். அவங்க ஃபுல்லா அவுட் அண்ட் அவுட் அவங்க ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி பீப்பிள் தான் இருக்காங்க. நான் சொன்ன என்னுடைய கலீக் ரிச்சர்ட் ஓ'கானர்ஸ் இந்த கம்யூனிட்டியுடைய ஆய்வாளர் இருக்காரு. அவரும் அங்க தான் இருக்காரு. இவங்களுக்கு என்ன காரணம்னா, வெட்டரன் லைன்ஸ்ன்னு பல்லாவரத்தில இப்ப இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கிலீஷ் பீரியட்ல சோல்ஜர்ஸ் அங்க ஒரு பெட்டாலியன் இருந்திருக்காங்க. அவங்களுடைய குடியிருப்புகள் இந்த பகுதியில இருந்திருக்கு. அதனால இந்த வெட்டரன் லைன்ஸுக்கும், சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற இந்த ஃபேமிலீஸ்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டே இருக்குது. இப்பவும் அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனல் ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலீஸ் அங்க இருக்காங்க. இந்த 3 இடம் தான் ப்ராமினன்ட்டா மெட்ராஸ்ல ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலீஸ் இருக்கிற இடமா இருக்கு.